ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக மணிமுத்தாறு அருவியில் 33 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்று வெளியாகியுள்ளது என்றே குறிப்பிடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு அருவியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் விடுமுறை தினமான இன்று இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்துள்ளனர். ஆனந்தி, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் கடந்த நவம்பர் மாத இறுதியில் பெய்த கனமழை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் வரத்து அபாய கட்டத்தை தாண்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழையின் தாக்கம் குறைந்து அருவியில் தண்ணீர் வரத்து சீராகி உள்ளதால் இன்று 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாள் முதல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சூழல் சுற்றுலாவின் அடிப்படையில் குளிக்க அனுமதி வழங்கப்படுவதாக அம்பாசமுத்திரம் வனச்சரக அலுவலர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். மணிமுத்தாறு அருவி பகுதியில் கடந்த நவம்பர் 22ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழை காரணமாக போக்குவரத்து மற்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை சுமார் 33 நாட்களாக அருவி மூடப்பட்டிருந்தது. இன்று மீண்டும் அருவி திறக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அணை மற்றும் அருவி பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமுத்தாறு அருவிக்கு செல்பவர்கள் வனத்துறையின் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை சார்பில் கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்களுக்கு மணிமுத்தாறு அருவி, அகத்தியர் அருவி போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று குளித்து மகிழும் வாய்ப்பு வனத்துறையின் இந்த அறிவிப்பால் உருவாகியுள்ளது. ஆனந்தி.